டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைக்கு நம்முடைய கிராம பகுதியில கிராமமாக இருந்து இன்றைக்கு மாநகராட்சியாக இருக்கக்கூடிய மாடக்குளத்தில் நான் வருகிற போது நம்முடைய மாடக்குளம் கம்மாயிலிருந்து இறக்கக்கூடிய அந்த சாலை இன்றைக்கு ஐயனார் கோயிலினுடைய கும்பாபிஷேக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற போது அந்த சாலை தார் சாலையாக இருக்கும். அதை போல நம்முடைய கரையில் இருக்கக்கூடிய பாதைகள் கொஞ்சம் செப்பனிடம் சொன்னாங்க, அதையும் வெகு விரைவிலே பண்ணுவோம். இன்றைக்கு பல்வேறு பணிகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய தொகுதியில மேற்கு தொகுதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொன்னாங்கன்னாங்க அரசு பணத்திலிருந்து செய்யறாங்க, மதுரை கார்பரேஷன் சென்ட்ரல் பண்ண செய்யறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்காரங்க செய்வாங்க. கவர்மெண்ட் வரும்போது நம்ம யாரு எதை செய்யணுமோ அதை செய்யறோம்ன்றத முக்கியமே ஒழிய எல்லாமே அரசு பணத்துல தான் செய்வாங்க. அப்ப செய்யல, இப்ப செய்யறோம், அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, குடிநீர் வேணும், சாக்கடை வேணும், ரோடு வேணும், இதை தவிர உங்களுக்கு என்ன லைட் வேணும், இதை பூரா இப்ப செய்ய போறது நம்ம செய்யறோம், நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வெகு விரைவில் எல்லா பணியும் முடிப்போம். இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு கலைஞருடைய உரிமை தொகை தந்திருக்கிறார். அதுல விடுபட்டு போனவர்களுக்கும் வெகு விரைவிலே நம்முடைய கிராமத்திலே அதற்கான ஏற்பாடை அரசுடைய 15 துறையினுடைய அதிகாரிகள் இங்கு வருகிறார்கள். வருகிற போது விடுபட்டு போனவர்கள் நாளை மறுநாள் மாநகராட்சியினுடைய திருமண மண்டபத்தில் மாநகராட்சி முன்னுக்கு செட்டு போட்டோம்னா நாளை மறுதினம் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடக்குது. தயவு செய்து தகுதி உள்ளவர்கள் விடுபட்டு போயிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகள் தாய்மாரெல்லாம் அதில் விண்ணப்பிக்க பண்ணுங்க. தகுதி உள்ளவருக்கு வெகு விரைவில் கொடுக்கப்படும். அது மாதிரி லைட்டா இருந்தாலும் சரி, பட்டாமார்களாக இருந்தாலும், நத்தம் புறப்போக்காக இருக்கக்கூடிய பட்டா வாங்காம இருந்தாலும் சரி, எல்லாமே அதுல சிறு சிறு விடுபட்டு போயிருக்கிறதெல்லாம் இன்றைக்கு மக்களை தேடி அரசு வந்து இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேற்று. இதை நான் சொல்றதுக்காக முகத்துதிக்காக சொல்லலாம். இந்த மேற்கு தொகுதியை பொறுத்தளவில் இன்னைக்கு எவ்வளவு ரோடு நடக்குதுன்னா, நான் 4 மாசம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி 4 வருஷம் ஆச்சு. நான் பொறுப்பேற்று 4 மாசத்துல மட்டும் 900 ரோடு, 240 ரோடு ஒரு பக்கமும், அதே போல அதற்கு முன்னாலும் போட்டு இந்த தொகுதி முழுவதும் 740 ரோடு இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. அது அரசு, ஆறு அரசு, திமுக அரசு மட்டும் இல்ல, எந்த விதமான பாகுபாடு நாங்க பார்க்கல. ஏடிஎம்கே கவுன்சிலர் இருந்தாலும் அந்த ஏரியாவிலும் செய்யணும், கூட்டணி கட்சியாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் வார்டாக இருந்தாலும், காங்கிரஸ் வார்டாக இருந்தாலும், அதிமுக வார்டாக இருந்தாலும், திமுக வார்டாக இருந்தாலும் பாகுபாடு பார்க்கல. எங்களுக்கு மக்கள் மட்டும்தான் முக்கியம். மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது. அதுல பாகுபாடு பார்த்து இன்னைக்கு நலத்திட்டம் கூட நாங்க திமுக கொடுக்கிறோம், திமுக காரர்களுக்கு கொடுக்கல, எல்லா மக்களுக்கும் கொடுப்போம். எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம செய்யறதுதான் இந்த அரசுடைய வேலை. நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு மாடக்குளம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று தெரிந்தாலும் கூட இன்றைக்கு முழு மனநிறைவோடு அந்த மாநகராட்சிக்கான அந்தஸ்துல முழுமையாக எல்லா பணியும் முடிப்போம். நாங்கள் ஏதாவது செய்வோம் கொள்வோம்னு பொய் சொல்லிட்டு உங்களை ஓட்டு கேட்க மாட்டோம். நீங்க 15 ஆண்டு காலம் எங்களுக்கு போடவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக வரக்கூடிய 26 இன்றைக்கு பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக, பெண்களுக்கு இன்றைக்கு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அது பெண்களுடைய முழு ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய அவருக்கு நீங்கள் எல்லாம் மீண்டும் இந்த முறை 2026 வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் உங்களிடத்தில் செஞ்சு விட்டு ஓட்டு கேட்க போறோம். என்னென்ன மக்கள் சொல்றீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறோம். செய்யாம ஓட்டு கேட்க மாட்டோம். உங்களுக்கு யாரு நல்லது செஞ்சிருக்கார், யாரு நல்லது செய்வார் என்று சிந்தித்து பெண்களுடைய முழு ஆதரவு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்களுடைய நலத்திட்டங்களை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்பதை நீங்க நேரத்திலே சொல்லி 2026 முதலமைச்சராக மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சி வந்தாலும் 2வது முறையாக
தளபதியார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது உங்களுடைய மேற்கு தொகுதி உதயசூரியன் நிச்சயமாக உதிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.